திருச்சிற்றம்பலம். பாலும் தெளிவேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் நான் கலந்து உனக்குத் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத் தமிழ் மூன்றும் தா. சங்கத் தமிழ் மூன்றும் தா. இப்பதான் ஆரம்பிச்சிருப்பாரு. திருச்சிற்றம்பலம். எல்லாம் அல்ல அருள்மிகு வடிவுடை நாடு நமர் பாண்டி கொடுமுடிநாதர் திருவடிகளையும், எல்லாம் அல்ல சிவகாமி அம்மையோடு நமர் கூத்தப்பெருமனுடைய திருவடிகளையும் மனமொழி மிகளால் வணங்குகின்றேன். என்னை இந்த உலகுக்கு அறிமுகப்படுத்திய போற்றுதற்கும் வணங்குமொழி குருநாதர் திண்டுக்கல் சுந்தராஜய் அவருடைய திருவடிகளையும், இதுவரை யாரெல்லாம் எனக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்தார்களோ அனைத்து குருமாருடைய திருவடிகளையும் மனமொழி மெய்களால் வணங்குகின்றேன். சைவ சித்தாந்தம் என்ற நூலை கொடுத்து அதில் உண்மை விளக்கம் என்ற நூலை எடுத்து ஜோதிடத்தோடு இணைப்பதற்கு பெரும் அருள் கருணை புரிந்த நமக்கெல்லாம் குருவாய் விளங்குகின்ற மெய்கண்டாருடைய திருவடிகளையும் மனவாசம் கடந்த தேவருடைய திருவடிகளையும் மனமொழி மெய்களால் வணங்குகின்றேன். சுவாதி சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். இப்ப நம்ம போன கிளாஸ்ல புதன் பகவானை பத்தி பார்த்தோம். இப்போ நம்ம துலா லக்னத்தை பத்தி பார்ப்போம். நம்ம துலா லக்னம் பார்த்தா 7 லக்னம் வந்திருக்கோம். இன்னும் 7 ராசி தாண்டி போகணும். அதுல இந்த 7 ராசி தாண்டி போயிட்டு அடுத்து கிரகங்களுடைய தனித்துவமான காரகத்துவம் என்ன அப்படிங்கிறதும் சொல்லி தரணும். இப்ப இதை முடிச்சுட்டு கிரகங்களுடைய காரகத்துவம், பாவங்களுடைய காரகத்துவம், ராசி மண்டலத்தினுடைய காரகத்துவம், கிரகங்கள் வக்ரகதியில் எப்படி செயல்படுது, நேர்கதியில் எப்படி செயல்படுது, அஸ்தமனம் அப்படின்னா என்ன மாதிரியான பலனை கொடுக்குது, ராசி அம்சத்தினுடைய பலத்தை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன் ஏற்கனவே. ஒரு கிரகம் ராசி அம்சம் ரெண்டுலையும் பலம் பெறும் பொழுது அந்த கிரகம் பலமாக தெரிகிறது. ராசியில் மட்டும் ஒரு கிரகம் பலமடைந்து அம்சத்தில் பலவீனமாக இருக்கும் பொழுது ராசா வேஷம் போட்ட பிச்சைக்காரன் மாதிரி தான் அந்த கிரகம். அந்த பலனை முழுமையாக ஜாதகர் அடைவதில்லை. பார்க்கறதுக்கு மேலோட்டமாக அது இந்த பலனை பெற்றவர் போல இருந்தாலும் இந்த பலனுடைய முழு வித்துக்கள் அனைத்தும் ஜாதகரை வந்தடைவதில்லை. பசியோடு தான் கிடக்கணும், ஆனால் சாப்பிட்ட மாதிரி தோற்றம் இருக்கும். இப்போ அம்சத்தில் எக்காரணம் கொண்டு ராசியில் உள்ள கிரகம் அம்சத்தில் பலவீனம் அடையக்கூடாது அப்படிங்கிறது நம்முடைய கான்செப்ட். இதையெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். சார கட்டுப்பாட்டுக்குள்ள எந்த கிரகம் கட்டுப்படும் அப்படின்னா, ராசி அம்சம் ரெண்டிலுமே ஸ்தான பலன் பலவீனமாக இருக்கின்ற கிரகம் ரொம்ப பலவீனமா இருக்கும் பொழுது சார கட்டுப்பாடு என்று சொல்லக்கூடிய சாரநாதனுடைய தன்மையில் போய்விடும். அந்த சார கட்டுப்பாட்டுக்குள்ள போய் நின்னுக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா, ஒரு பாவகாதிபதி இன்னொரு பாவகத்தில் இருக்கும் பொழுது, இப்போ குறிப்பா அஷ்டமாதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கான்னு வச்சுக்கோங்க. இந்த அஷ்டமாதிபத்தியத்தினுடைய பலனை எதில் தரானா லாபஸ்தானத்தின் மூலம் தருகிறான், அந்த பாவகத்தின் மூலம் தருகிறான். அதாவது 8 குடையவன் 11ஆம் இடத்தில் இருக்கும்போது 8ஆம் இடமான அவமானம், பெருங்கஷ்டம், பெருநோய், மிகப்பெரிய வீழ்ச்சி, ஆயுள், வெளிநாடு உத்தியோகம், வெளிநாட்டு உத்தியோகம், புதையல், திடீர் அதிர்ஷ்டம், இதையெல்லாம் 11ஆம் பாவகத்தின் வழியாக கொடுக்கின்றான் என்று கருத்தில் கொள்ள வேண்டும். ஒரு பாவகாதிபதி இன்னொரு பாவகத்தில் நிற்கிறானா அதன் வழியாக தான் நமக்கு அந்த துன்பம் வரும். 8ஆம் பாவகாதிபதி 6ஆம் பாவத்தில் இருக்கும் பொழுது என்ன ஆகுன்னா, விபரீத ராஜயோகம் ஏற்பட்டாலும் கூட நம்ம எதிரியின் மூலம் நமக்கு அவமானம் வரும். 8ஆம் பாவகாதிபதி 5ஆம் பாவத்தில் இருந்தால் யார் மூலம் அவமானம் வரும்? குழந்தைகள் மூலம் அவமானம் வரும். வெரி குட்.
8ஆம் பாவாதி 4ஆம் பாவத்தில் தான் சொந்த பந்தங்கள், நாம் தேடுகின்ற சுகம், நம்மை பெற்ற தாயால் நமக்கு அவமானம் வரும். 8ஆம் பாவாதி 3ஆம் பாவத்தில் இருக்கும்போது உடன்பிறப்புகளால் அவமானம் ஏற்படும். இப்படிதான் அந்த பாவகத்தின் வழியாக அந்த பாவகத்தினுடைய பலன் வந்து சேரும். ஒரு பாவகாதிபதி இன்னொரு பாவகத்தில் நிற்கிறார் என்றால் அந்த பாவகத்தின் வழியாக அந்த பலனை கொடுப்பார். அதுபோல இந்த ராகு கேதுனுடைய வேலை என்ன கேட்டா, ராகு ஒரு கிரகத்தினுடைய பலனை தூண்டி கொடுப்பது, பெரிதுபடுத்துவது. அதனால்தான் சனி ராகு இணைவு என்பது சனியுடைய பாவத்துவத்தை, பாவ கர்மாவை ராகு பெரிதுபடுத்தி விடுகிறார். அப்போ சனினாலே கஷ்டம், வறுமை, ஏழ்மை இதையெல்லாம் வலுப்படுத்தி விடுகிறார் ராகு. செவ்வாயோடு ராகு சேரும் பொழுது, செவ்வாய் என்பது அகங்காரம், அந்த அகங்கார தத்துவத்தை, அகங்காரத்தை, ஆணவத்தை ராகு அதிகப்படுத்தி விடுகிறார். கேது ஒன்றுமே இல்லாமல் செவ்வாயை ஒழித்து கட்டி விடுகிறார். சோத்துக்கு உப்பு போட்டீங்க மாதிரி ஆயிருக்கு. சூடு சொரண உணர்வு உணர்த்தி எதுவுமே இல்லாம போயிடும். அப்போ இந்த ராகு கேது ஒன்று கேது துண்டாக்குவது, ராகு பிரமாண்டப்படுத்துவது. இப்படித்தான் ஒரு கிரகங்களுடைய தன்மையை வைத்து நம்ம அதை முடிவு செய்யணும். அதே மாதிரி நான் முதல்ல சொல்லியிருக்கிறேன், கன்னி லக்னம் 5ஆம் இடத்தில் செவ்வாய் உச்சம் கூட ராகு இணைஞ்சிருக்க. எங்க? மகரத்துல. அப்போ அவர் அந்த செவ்வாயினுடைய பூமி தொழில் தான் ரொம்ப விரிவா செய்யறாரு அப்படின்னு பார்க்கும்போது ரியல் எஸ்டேட்ல தான் ஏகப்பட்ட சம்பாரிச்சார். எப்படி சம்பாரிச்சாரு? எப்படி 8ஆம் அதிபதி 5ல இருந்து யோகத்தை கொடுத்தான்? கெடுத்திருக்கணுமே. 8ஆம் அதிபதி 5ஆம் இடத்தில் இருக்கும்போது நான் முதலே சொன்ன மாதிரி புத்திரர்களால், குழந்தைகளால் ஒரு சின்ன சங்கடம் ஏற்பட்டது. ஆனால் பூமி யோகத்தை எப்படி கொடுத்தார் என்றால், அங்கு உச்சமற்றாலும் ராகு கூட இணையும் பொழுது செவ்வாயினுடைய பலனை ராகு பிடுங்கி கன்னி லக்னத்துக்கு, ஏன்னா ராகு இருக்கக்கூடிய ஸ்தானங்களில் கன்னி ஒரு யோகஸ்தானம், மகரம் ஒரு யோகஸ்தானம் ராகு. அப்போ கன்னிராசிக்கு ராகு யோகவான் என்பதால் செவ்வாயினுடைய பலனை பிடுங்கி தடுத்து அதை நற்பலனாக மாற்றி அங்கே கொடுத்து விட்டார். இந்த பாவகத்தின் வழியாக ஒரு அவமானம் ஏற்பட்டாலும் கூட அதே செவ்வாய் அங்க யோகத்தையும் கொடுத்து விட்டார். யாருனால? ராகுனால. ராகுக்கு எதுக்கு ஒரு கிரகத்தினுடைய பலனை பிடுங்கி நற்பலனாக மாற்றக்கூடிய ஆற்றல் உண்டு அப்படிங்கிறது நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கணும். இப்படி நம்ம ஒவ்வொரு விஷயமா பார்த்துட்டோம். இதுல நீ அடுத்தது நம்ம பார்க்க போறது காலபுருஷனுக்கு 7ஆம் சொல்லக்கூடிய துலாத்தை பற்றி பார்ப்போம்.